வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். இந்த வீடியோவில் நாம் ஷார்ட் சென்டென்சஸாக பார்க்கலாம். அதுவும் ஹீ இஸ் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு ஆணை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாக்கியங்கள், ஷீ இஸ் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாக்கியங்கள், அப்புறம் தே ஆர் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்டவங்க நிற்கையில் அவங்கள பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாக்கியங்களை பார்க்க போகிறோம். வீடியோவோட எண்டு வரையும் பாருங்கள். சில புதிய சொற்களும் கற்றுக்க போகிறோம். நிறைய அட்ஜெக்டிவ்ஸ், நவுன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு சென்டென்ஸை நாமளாக பதிலாக சொல்கிறதையும் அதையும் கேள்வியாக எப்படி கேட்கலான்றதையும் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து வர ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவர்கள் மாணவர்கள். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் அப்படின்றதுக்கு தே போட்டிருக்கோம். தே ஒரு ப்ளூரல் நவுன், ப்ளூரல் ப்ரனவுன் அப்படின்றதுனால ஆர் வந்திருக்கு. மாணவர்கள் ப்ளூரலில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டிருக்கோம். இப்போ இதே கேள்வியாக கேட்கணுன்னா, அவர்கள் மாணவர்களா அப்படின்னு கேட்கணுன்னா, அவர்கள் மாணவர்களா, ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுவே கேள்வியாக கேட்குறதுக்கு பி வெர்பை போட்டு அடுத்து நவுன் அல்லது ப்ரனவுனை போட்டால் அது எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாறிடும். அவர்கள் விளையாட்டு வீரர்கள். தே ஆர் பிளேயர்ஸ். தே ஆர் பிளேயர்ஸ். அவர்கள் விளையாட்டு வீரர்களா? ஆர் தே பிளேயர்ஸ்? ஆர் தே பிளேயர்ஸ். அங்கே சென்டென்ஸாக வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கையில் தே ஆர்னு வந்துருந்துச்சு. அதே கொஸ்டினாக மாறையில் ஆர் தே பிளேயர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அவர்கள் நண்பர்கள். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே அவர்கள் நண்பர்களா அப்படின்னு கேள்வியாக கேட்குறதுக்கு ஆர் தே ஃப்ரெண்ட்ஸ்? ஆர் தே ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் தன் ஆர்வலர்கள். தே ஆர் வாலண்டியர்ஸ். தே ஆர் வாலண்டியர்ஸ். தன் ஆர்வலர்களுக்கு இங்கிலீஷில் வாலண்டியர்ஸ் அப்படின்னு வரும். தானே முன்வந்து உதவி செய்கிறவங்கள இப்படி சொல்லுவோம். அவர்கள் தன் ஆர்வலர்களா? ஆர் தே வாலண்டியர்ஸ்? ஆர் தே வாலண்டியர்ஸ். அவர்கள் பாடகர்கள். தே ஆர் சிங்கர்ஸ். தே ஆர் சிங்கர்ஸ். அவர்கள் பாடகர்களா? ஆர் தே சிங்கர்ஸ்? ஆர் தே சிங்கர்ஸ். அவர்கள் நடன கலைஞர்கள். தே ஆர் டான்சர்ஸ். தே ஆர் டான்சர்ஸ். அவர்கள் நடன கலைஞர்களா? ஆர் தே டான்சர்ஸ்? ஆர் தே டான்சர்ஸ். அவர்கள் நடிகர்கள். தே ஆர் ஆக்டர்ஸ். தே ஆர் ஆக்டர்ஸ். அவர்கள் நடிகர்களா? ஆர் தே ஆக்டர்ஸ்? ஆர் தே ஆக்டர்ஸ். அவர்கள் சகோதரர்கள். தே ஆர் பிரதர்ஸ். தே ஆர் பிரதர்ஸ். அவர்கள் சகோதரர்களா? ஆர் தே பிரதர்ஸ்? ஆர் தே பிரதர்ஸ். அவர்கள் உறுப்பினர்கள். தே ஆர் மெம்பர்ஸ். தே ஆர் மெம்பர்ஸ். அவர்கள் உறுப்பினர்களா? ஆர் தே மெம்பர்ஸ்? ஆர் தே மெம்பர்ஸ். அவர்கள் எழுத்தாளர்கள். தே ஆர் ரைட்டர்ஸ். தே ஆர் ரைட்டர்ஸ். அவர்கள் எழுத்தாளர்களா? ஆர் தே ரைட்டர்ஸ்? ஆர் தே ரைட்டர்ஸ். அவர் திறமையானவர். இப்போ ஒருத்தரை பற்றி, அதுவும் ஒரு ஆணை பற்றி பேசக்கூடிய சென்டென்சஸாக பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ்க்கு ஹீ இஸ் டேலண்டட். ஹீ இஸ் டேலண்டட். இங்கே ஹீன்றது ப்ரனவுன், அவர், அவன் அப்படின்னு அர்த்தம் வரும். இது ஒரு சிங்குலர் ப்ரனவுன் அப்படின்றதுனால பக்கத்தில் வேர்ப் இஸ் வந்திருக்கு. இதே குவெஸ்டின் பண்ணுறதுக்கு அவர் திறமையானவரா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை இஸ் ஹீ டேலண்டட், இஸ் ஹீ டேலண்டட் அப்படின்னு கேட்கணும். இங்கே வேர்ப் இஸ்ன்றது ஃபஸ்ட்டும்
ப்ரனவுன் ஹீன்றது செகண்டாகவும் வந்துருச்சு. அவர் நல்லவர். he is good. he is good. அதுவே அவர் நல்லவரா அப்படின்னு கேட்குறதுக்கு is he good. is he good. அவர் சிந்தனையாளர். he is thoughtful. he is thoughtful. thoughtful அப்படின்ற வேர்டு சிந்தனை மிக்கவர்களுக்கு சொல்லக்கூடிய வேர்டு. அவர் சிந்தனையாளரா? is he thoughtful. is he thoughtful. அவர் ஒரு கடின உழைப்பாளி. he is a hard worker. he is a hard worker. அவர் ஒரு கடின உழைப்பாளியா? is he a hard worker. is he a hard worker. அவர் தாராள மனப்பான்மை கொண்டவர். he is generous. he is generous. தாராள மனப்பான்மை உள்ளவங்களை இங்கிலீஷில் ஜெனரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர் தாராளமானவரா? is he generous. is he generous. அவர் சோர்வாக இருக்கிறார். he is tired. he is tired. அவர் சோர்வாக இருக்கிறாரா? is he tired. is he tired. அவர் வலிமையானவர். he is strong. he is strong. அவர் வலிமையானவரா அப்படின்னு கேட்குறதுக்கு is he strong. is he strong. அவர் உயரமானவர். he is tall. he is tall. அவர் உயரமாக இருக்கிறாரா? is he tall. is he tall. அவருக்கு வயதாகிவிட்டது. he is old. he is old. அவர் வயதானவரா? is he old. is he old. அவர் ஒரு விற்பனையாளர். he is a vendor. he is a vendor. அவர் ஒரு விற்பனையாளரா? is he a vendor. is he a vendor. இப்போ she is அப்படின்னு வரக்கூடிய சென்டென்சஸ் பார்க்கலாம். அவள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பெண்ணை பற்றி என்னென்னலாம் பேசலாம், என்னென்னலாம் கேள்வியாக கேட்கலாம் அப்படின்றத ஃபர்தராக வரக்கூடிய சென்டென்சஸில் பார்க்கலாம். அவள் அழகாக இருக்கிறாள். she is beautiful. she is beautiful. அவள் அழகாக இருக்கிறாளா? is she beautiful. is she beautiful. அவள் அப்பாவி. she is innocent. she is innocent. அவள் அப்பாவியா? is she innocent. is she innocent. அவள் வாயாடி. she is talkative. she is talkative. அவள் வாயாடியா அப்படின்னு கேட்குறதுக்கு is she talkative. is she talkative. அதே மாதிரி சில பேருக்கு இந்த அரட்டை அடிக்கிற பழக்கம் இருக்கும். வாயாடின்றவங்க அவங்களாவே நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அரட்டை அடிக்கிறவங்க வந்து மற்றவங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுல சந்தோஷம் அடைவாங்க. ஸோ அவள் அரட்டை அடிப்பவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு she is loquacious. she is loquacious. அதுவே அவள் அரட்டை அடிப்பவளா அப்படின்னு கேள்வியாக கேட்குறதுக்கு is she loquacious. is she loquacious. loquacious அப்படின்னா அரட்டை அடிக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. அவள் புத்திசாலி. she is intelligent. she is intelligent. அவள் அறிவாளியா? is she intelligent. is she intelligent. அவள் சுறுசுறுப்பாக இருக்கிறாள். she is active. she is active. அவள் சுறுசுறுப்பாக இருக்கிறாளா? is she active. is she active. அவள் சோம்பேறி. she is lazy. she is lazy. அவள் சோம்பேறியா? is she lazy. is she lazy.
அவள் கனிவானவள். She is kind. She is kind. அவள் கனிவானவளா? Is she kind? Is she kind? அவள் மென்மையானவள். She is soft. She is soft. அவள் மென்மையானவளா? Is she soft? Is she soft? அவள் இளமையானவள். She is young. She is young. அவள் இளமையானவளா? Is she young? Is she young? அவள் ஒல்லியாக இருக்கிறாள். She is thin. She is thin. அவள் ஒல்லியாக இருக்கிறாளா? Is she thin? Is she thin? I hope this helps you and thanks for watching.